ஒரு சில பெண்கள் வந்து மார்பு சிறிதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கடுமையான செக்ஸில் ஆர்வமே குறைஞ்சிடும். ஏன்னா தனக்கு குறை இருக்குது, அதை மறைக்கணுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். சில பெண்கள் வந்து மார்பகங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது, கவலைப்படலாம். நாங்கள் ஜோக்காக இதை தான் சொல்லுவோம். பெண்களுக்கு வந்து 2 பிரச்சனை. ஒன்று மார்பு ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை மார்பு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆண்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், ஆண் உறுப்பு சின்னதாக இருக்குது. எல்லா ஆண்களுக்கும் ஒரே பிரச்சனை. அப்போது இதில் வந்து உண்மையை விட இவங்களுடைய பயம், இவங்களுடைய இப்படி இருக்கணுன்ற இவங்களுடைய எதிர்பார்ப்பு தான் பிரச்சனை உண்டு பண்ணும். சின்ன மார்பகங்கள் சொல்லப்போனால் அதிக சென்சிட்டிவாக இருக்கும், நரம்புகள் முடிச்சுகள் வந்து நெருக்கமாக இருக்கும். ஆனால் இது ஒரு ஆண்கள் உலகம். ஆண்களுக்கு வந்து பெரிய மார்பு, சில ஏரியாவில் வந்து கொஞ்சம் குண்டா கொழு கொழுன்னு இருக்கிற பெண்கள் தான் கவர்ச்சியானவர்களாக, இப்போ குஷ்பு மாதிரி கவர்ச்சி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த காலமெல்லாம் இருக்குது. சில ஏரியாக்களில் ஒல்லியாக இருக்கிறவங்க தான் கவர்ச்சியானவங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் அது மாறிக்கிட்டே இருக்குது, பல விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி மார்பகங்களும் பல்வேறு இனக்குழுக்களில் மாறுவதற்கு இப்போ என்ன பண்ணுறாங்க, பெரிய மார்பகங்கள் கவர்ச்சியானவைன்ற மாதிரி உலகம் முழுவதுமே ஒரு விதமான எல்லா விளம்பரங்கள்லையும் அந்த பெண்கள் பெரிய மார்பகங்களோட இருக்கிற படங்களை பார்க்குறோம் விளம்பரங்களில். அப்போது ஆண்கள் டாமினேட்டிங் ஒரு சொசைட்டி வந்து பெரிய மார்பகம் தான் சரியானதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. இதை ஒட்டி நீங்கள் மாற்றிக்க வேண்டியதில்லை. ஏன்னா பாடி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒருத்தர் சொல்லி கணவரோ மற்றவங்களோ வலியுறுத்துறது வந்து சரியல்ல, அது பாடி ஷேமிங். ஆனால் இதை பற்றி நமக்கு வந்து ஒரு ஆழமான கருத்துக்கள் நமக்கு இல்லை. பாடி ஷேமிங்கெல்லாம் நம்ம இயல்பாக எடுத்துக்கிறோம். கவுண்டமணி செந்தில் வந்து முழுமையான பாடி ஷேமிங்கை வச்சு நகைச்சுவை என்ற பேரில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவனே இவனே அந்த தலையா இந்த தலையான்லாம், இதெல்லாம் பாடி ஷேமிங். இது ரொம்ப பெரிய தவறு. அது அதே மாதிரி சிகப்பளவு க்ரீம் எல்லாம் நம்ம ஊரில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க, அது பாடி ஷேமிங். கலரை வச்சு ஒருத்தரை அசிங்கப்படுத்துறதெல்லாம் தவறு. இப்போ அவங்க மாற்றிக்கிட்டாங்க, சிவப்பளவு க்ரீம்னு விற்கிறது இல்லை. அதே மாதிரி இது பாடி ஷேமிங்கிற வார்த்தை வந்து நமக்கு புதுசு. பாடியை ஒருத்தர் உருவத்தை வைத்து நிறத்தை வைத்து அவங்கள அவமானமாக பார்க்குறது, தப்பு சொல்கிறது முதல்ல தவறு. அவங்கள அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் கணவன் மனைவிக்கு சரியானது. ஆனால் மனைவிக்கே தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, என்ன பண்ணலாம், எனக்கு சின்னதாக இருக்குது, எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு நம்பக்கூடிய பெண்கள் இருக்கலாம். கணவர் சொல்கிறாரு அப்படின்னா அது தப்பு, அப்படி சொல்கிறது இல்லை, சின்ன மார்பகமே போதுமானது. ஆனால் இன்றைக்கி பெருசாக ஆக்கணும்னா நீங்கள் ஆக்கிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி சிகிச்சை முறைகள் இருக்குது, அற்புதமான சிகிச்சைகள் இருக்குது. மார்பகங்களை நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். அதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது, அறுவை சிகிச்சைகள் இருக்குது. பயிற்சி மார்பில் வந்து 3 லேயர் இருக்குது. உள்ள வந்து அடியில் தசைகள், அதுக்கு மேலே கொழுப்பு. இப்போ வந்து இந்த தசைகளை வலுப்படுத்துறதுக்கு இந்த ஹேண்ட் ப்ரெஸ் மாதிரி அல்லது தண்டால் மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா அடியில் சதைகள் வளரும். அடுத்து நீங்கள் கொஞ்சம் ஓவராலாக கொஞ்சம் வெயிட் அதிகமான குண்டான பெண்கள் எல்லாருக்கும் பெரிய மார்பகங்கள் இருக்கும். மார்பு கொழுப்பு வந்து நிறைய அங்கே தான் டெபாசிட் ஆகும், வயிற்றில் மார்பகங்களில். மார்பகங்கள் கொழுப்பு அதிகமாக இருக்கும். 3வது பால் சுரப்பிகள். ப்ரெக்னென்ட்டான உமன் வந்து அந்த பால் சுரப்பிகள் நிறைய விரிவடைந்து பெருசாக இருக்கும். ப்ரெக்னென்ட் ஆகும் பாதி ஒரு 6 மாதத்துலேயே அவங்களுக்கு பெருசாக ஆரம்பிச்சிடும். 3 மாதத்தில் கூட கொஞ்சம் பெருசாகிடும். அதனால் பல பேர் வந்து நடிகைகள் அல்லது மாடல்கள் நிறைய பேர் கர்ப்பமாகி ஒரு 3 மாதத்தில் கருவு கலைச்சிடுறது வந்து மார்பகங்களை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும், எளிமையான முறை. ஸோ சில பயிற்சிகள், இதை தவிர டாக்டர் உங்களுக்கு உண்மையிலே சின்னதாக இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மருத்துவர் அணுகுங்க. மருந்து மாத்திரைகள், இந்த பயிற்சிகள், இதை தவிர தேவையான ட்ரீட்மெண்ட், அறுவை சிகிச்சைகள் வரைக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. மார்பகங்களை பெருசு பண்ணிக்கலாம். சரி, இன்னொரு பக்கம் மார்பகங்கள் பெரிதாக இருக்கிற பெண்கள், ரொம்ப பெருசாக இருக்குது, அது முதுகு வலியை உண்டு பண்ணும். சில நேரங்களில் வேறு சில சிக்கல்களை உண்டு பண்ணும். உங்களுக்கு எனக்கு சின்னதாக இருந்தால் பெட்டர்னு நினைக்கிற பெண்கள் இருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்கும், வலிக்கும் முதுகெல்லாம். ரொம்ப பெரிது அப்படிலாம் வந்திருக்காங்க பேஷண்ட்டு. மாரி ரொம்ப பெரிதாக இருந்தால் என்ன பண்ணலான்னா,
அதில் அது அறுவை சிகிச்சை செய்து கொஞ்சம் சின்னதாக்கலாம். மார்பக அறுவை சிகிச்சை தமிழ்நாடெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க. ஏஞ்சலினா ஜூலி அவங்க வந்து ரொம்ப பிரபலமான நடிகை, ரொம்ப சொத்து சேர்த்தவங்க நடித்ததில். அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்கலாக கேன்சர் வர்றதுக்கான மார்பில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அசஸ் பண்ணாங்க டாக்டர்ஸ். அவங்க கவலையே படலை. மார்பகங்களை அகற்றிட்டு செயற்கை மார்பகங்கள் வச்சுக்கிட்டாங்க. எனக்கு கேன்சர் வந்துடக்கூடாது அப்படின்னு. அது உலக புகழ்பெற்ற ஒரு நிகழ்வு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் கேன்சர் எதுவும் வந்துடக்கூடாது, வந்துட வாய்ப்பு இருக்குது, அதை தவிர்க்கணும்னு சொல்லி அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஊரில் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே மார்பகங்கள் சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக அப்படி மாற்றினா தான் எனக்கு நல்லா இருக்கும், எனக்கும் என் கணவருக்கும் உறவு நல்லா இருக்கும், என்னுடைய பர்சனாலிட்டிக்கு எனக்கு, ஏன்னா அவங்க பர்சனாலிட்டியே பாதிக்கும். எனக்கு சின்னதாக இருக்குது, அதனால் எனக்கு அசிங்கமாக இருக்குது, என்னுடைய ஆளுமை திறன் கம்மியாக இருக்குது, இப்படியெல்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க. முக அழகு இதை பற்றியெல்லாம் நினைக்கிறத நிறைய நம்ம பார்க்குறோம். அப்போது அதை வேண்டிய அளவுக்கு சரியாக மாற்றிக்கொள்வதற்கான பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்குது. நீங்கள் மருத்துவர் அணுகுனீங்கன்னா இதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. பெரிதாக இருந்தாலும் சின்னதாகிக்கலாம், சின்னதாக இருந்தால் கொஞ்சம் பெரிது பண்ணவும் முடியும். பல்வேறு பயிற்சிகள், மருந்துகள், சிகிச்சை முறைகள் இருக்குது. மருத்துவர்கள் அணுகுங்க, இதை சரி பண்ணிக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். நேரடியாக மார்பகங்கள் அளவுக்கும் அவங்களுடைய செக்ஸ் உணர்வுக்கும் நேரடியாக சம்பந்தம் எதுவும் இருக்குன்னா உண்மையில் இல்லை. சின்ன மார்பகங்கள் தான் சொல்லப்போனால் அதிக சென்சிட்டிவாக இருக்கும், அடர்த்தியான நரம்புகள் இருக்கிறதுனால. ஆனால் என்ன பிரச்சனை வரும்னா, நீங்கள் உங்கள் ஆளுமை திறன் குறையிறதுனால எனக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வருத்தத்தோடு நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையை அது கொண்டு வரும். செக்ஸில் ஒரு குறை இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா அதை என்ஜாய் பண்ண முடியாது. செக்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது, கஷ்டப்படுவீங்க. இப்போ ஒரு காடு இருக்குது, அடர்ந்த காடு இருக்குது, நம்ம போய் அந்த இயற்கையை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நம்ம போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு வெளியே வந்துடலாம். பல இடங்கள் அப்படி போகிறவங்க இருக்காங்க, மலைகளில், காடுகளில். இதே இது வந்து நீங்கள் போகிறீங்க, கொஞ்சம் தூரத்தில் ஒரு சாவியை தொலைச்சிட்டிங்க, சாவியை நாள் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கீங்க எங்கே தொலைச்சோன்னு. அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ டைமை உள்ளே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் வெளியே வரும்போது ரொம்ப டயர்டாக, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக வருவீங்க. ஏன்னா உங்கள் நோக்கம் வந்து சாவியை தேடுறது. அவ்வளவு சுற்றுச்சூழல் நல்லா இருந்தாலும் நீங்கள் அதை என்ஜாய் பண்ண மாட்டீங்க. சாவியை தேடுறதுலேயே உங்கள் நோக்கமும் கண்ணோட்டமும் இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனையாக வரும் உங்களுக்கு. அதுபோல் நீங்கள் செக்ஸில் ஈடுபடும் போது செக்ஸை ரசிக்காமல் நீங்கள் உங்கள் மார்பகம் சின்னதாக இருக்கிறத பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சாவியை தொலைச்சிட்டு காட்டுக்குள்ளே சுற்றுற மாதிரி காட்டை என்ஜாய் பண்ண மாட்டீங்க. தொலைஞ்சதை தேடுற ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். அந்த மாதிரி செக்ஸில் ஈடுபடும் போது நீங்கள் அதில் லயிக்கணுமே தவிர, மார்பகம் சின்னதாக இருக்குது, ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது, மார்பகம் பெருசாக இருக்குது, உடல் குறைபாடுகளை ரொம்ப நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுன்றது பல நேரங்களில் சிக்கலாக இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் மிஞ்சும். அதனால் மார்பகங்கள் சைஸுக்கும் செக்ஸ் அனுபவத்திற்கும் நேரடியான தொடர்பு இல்லை. சின்ன மார்பகங்களை வச்சுக்கிட்டே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுவும் கூட அதான் அடர்த்தியாக இருக்கிறதுனால சென்சிட்டிவாகவும் இருக்கும்.